நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இருதயத்தை குறித்த அநேக காரியங்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த இருதயம் சுத்தமுள்ளதா இருக்கணும், அப்பதான் நம்ம தேவனை தரிசிக்க முடியுங்கிறத பார்க்கிறோம். இந்த இருதயத்துல உண்டாகிற பரிசுத்தமே நம்மை சரியாக காத்து கொள்ளுங்கிறத பார்க்கிறோம். இந்த இருதயமாகிய பொக்கிஷத்துல நல்ல விஷயங்கள் இருக்கும் போதே பரிசுத்தமாக்கப்படுங்கிறத பார்க்கிறோம். நமக்கு ஆண்டவர் பழைய ஏற்பாடு காலங்களிலேயே தீர்க்கதரிசிகள் மூலமா தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. நம்ம மேல சுத்த ஜலம் தெளிப்பேன்னு சொல்லிட்டோம். நமக்கு நவமான இருதயத்தை கொடுக்கறதாகவும் சொல்லிட்டாரு. ஆனா இதெல்லாம் எப்படி நடக்குது? இந்த சுத்த இருதயத்தை நாம பெற்றுக்கொள்கிறதற்கு அடிப்படை என்ன? இதை நம்ம இன்றைக்கான வேத பகுதியில பார்க்கலாம். அதற்குரிய வேத வசனம் அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் வசனம் 9. ஆக்ட்ஸ் சாப்டர் 15 verse 9. விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் மீறாதபடி செய்தார். இந்த வார்த்தைகள் அப்போஸ்தலனாகிய பேதுருவால சொல்லப்பட்டிருக்கு. இத அவர் எதற்காக சொல்றாரு? பவுலையும் பர்னபாவையும் சிலர் விருத்த சேதனமும் யூதர் செய்கிற சில முறைமைகளையும் ஃபாலோ பண்ணும்போதுதான் ஆண்டவருக்குள்ளார சேர்க்கப்பட முடியுங்கிற ஒரு தர்க்கத்தை கொண்டு வராங்க. அப்போ அந்த காரியத்தை குறித்து தெளிவுபடுத்துறதுக்காக பேதுருவானவர் இந்த வார்த்தைகளை சொல்றாரு. அவர் கொர்நேலேயு என்னும் புறஜாதியில் இருக்கிற ஒரு அதிபதிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பற்றின சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அவங்க எல்லாரும் முதலாவதாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்க இல்லையா? அது எப்படி? விசுவாசத்தின் மூலமாக. அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கேட்ட போதே விசுவாசிகளானாங்க. அப்போவே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்க. அப்போ இப்ப இந்த வசனத்துக்கு வந்தோம்னா, விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? எப்படி விசுவாசத்தினால நம்முடைய இருதயம் சுத்தமாக்கப்படுது? இந்த விசுவாசம்ங்கிறது நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேர்ல வரணும். அவருடைய சுவிசேஷத்தை கேட்கும் போது வரணும். அவருடைய சுவிசேஷம் நமக்கு என்ன அறிவிக்குது? நாம பாவத்துல விழுந்திருக்கிற மனிதர்கள், நம்மால இந்த பாவத்திலிருந்து மீண்டு வர முடியாது. நமக்கு ஒரு ரட்சகர் தேவை. அந்த ரட்சகர் நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க முடியும் என்கிறதே விசுவாசமா இருக்கு. அப்போ நம்ம இந்த விசுவாசத்துக்குள்ள வரும்போது ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கும். அது என்னது? எனக்கு இந்த பாவ வாழ்க்கை வேணாம், நான் பாவம் செஞ்சுட்டு இருக்கேன், எனக்கு அது பிடிக்கல. அப்போ அதுல இருந்து நான் வெளியே வரணும்னு நம்ம நினைக்கும் போதே பரிசுத்தமாகிறதுக்கான ஆயத்தத்திற்குள்ளார வரும். அதனாலதான் நாம அவருடைய திருவசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளாகும் போதே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கின்னு சொல்றதுக்கு முன்பாக இருக்கிற வசனம், அதாவது அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்த்தோம்னா, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருனது போல அவர்களுக்கும் தந்தர்லி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். அன்றைக்கு புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போது முதலாவது அவங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்க. எதனால? அவங்க விசுவாசிச்சாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ரட்சகர், பாவத்திலிருந்து நம்மளை அவர் மாத்திரமே மீட்டெடுக்க முடியும்னு சொல்லி. அப்போ அந்த பாவத்திலிருந்து வெளியே வரணுங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள உதிக்குது இல்லையா? அதுதான் பரிசுத்தமாவதற்கான துவக்கம். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்குறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கிருந்தே துவங்குறாரு. விசுவாசத்தினால நம்ம யாரை இருதயங்கள்ல பெற்றுக்கொள்கிறோம்? எபேசியர் 3வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். ஏன்னா நம்ம சுவிசேஷத்தை கேட்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறோம். அவர் தான் நம்முடைய இருதயங்களுக்குள்ளார வராரு. அப்படி முதலாவது அவர் வாசமா இருக்கும் போதுதான் நாம அந்த பரிசுத்த ஆவியானவரையே பெற்றுக்கொள்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறார் இல்லையா? எதற்காக? நம்ம இந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு. அதுவும் எப்படி? சத்திய வார்த்தைகளை கொண்டு. இந்த சத்திய வார்த்தைகள் தானே நமக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணுச்சு. முதலாவது திருவசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டுதான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம். மேலும் மேலும் நம்ம வார்த்தைகளை அதிகமா வாசிக்கும் போதுதான் நம்முடைய விசுவாசமானது வர்த்திக்கப்படுது. ரோமர்ல நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு வசனம் என்னது? விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும்.
இந்த இடத்துல கேள்விங்கிறது என்னது? ஆண்டுடைய வார்த்தைகளை அதிகமாக கேள்விப்படுவது, அறிந்து கொள்வது, நம்முடைய காதுகள்னால கேட்பது. அப்படி அந்த கேள்வி ஞானத்தின் மூலமாக, ஆண்டுடைய வார்த்தையை கேள்விப்படுகிறதன் மூலமாக நமக்குள்ளார இந்த விசுவாசம் வருது இல்லையா? இந்த விசுவாசம் வர்த்திக்க பண்ணுகிறதும் அவருடைய வார்த்தைகளே. அந்த விசுவாசத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற அற்புத அடையாளங்களின் மூலமாகவே. இப்படி விசுவாசம் துவங்கும் போதே நம்முடைய இருதயத்திற்குள்ளார அந்த பரிசுத்தம் துவங்குது. நம்ம பாவத்தை விட்டு ஓயணும், நம்ம பரிசுத்திற்குள்ளார பிரவேசிக்கணுங்கிற அந்த நினைப்பே நமக்கு ஆவியானவரை தந்தருளுது. இது எல்லாம் யாரால? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால. இதை எல்லாமே தேவன் ஆரம்பத்திலே திட்டம் பண்ணி வைத்ததுனால்தான் நம் மீது சுத்த ஜலம் தெளிப்பேன்னும், நமக்கு நவமான இருதயத்தை கொடுப்பேன்னும், கல்லான இருதயத்தை மாற்றி சதையான இருதயத்தை நமக்குள்ள வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட இருதயத்திற்குள்ளார பரிசுத்தத்தை நம்ம விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே அந்த விசுவாசத்தின் மூலமா நம்முடைய இருதயத்திற்குள்ளார வாசம் செய்கிறாரு. பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். சத்திய வார்த்தைக்கு அவர்தாமே நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவரா இருக்காரு. இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு நாம பரிசுத்தமாகிறது மிகவும் அவசியமா இருக்கு. நாம பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்த வார்த்தைகளின் வெளிச்சத்தில் நடக்கிறதுனால தான் இன்னும் பரிசுத்தமாக்கப்படுகிறோங்கிறத நம்ம தெரிந்து கொள்வதற்காகவே தேவன் இந்தப்படியான வார்த்தைகளை நமக்கு காண்பிச்சிருக்காரு. அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்களுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவது எப்படிங்கிறத இந்த அருமையான வார்த்தைகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. விசுவாசத்தினாலே எங்கள் இருதயங்களை நீர் பரிசுத்தமாக்கிறவராய் இருக்கீங்க தகப்பனே. அப்பா, நீர் எங்களுக்கு தந்தருளுகிற பரிசுத்த ஆவியானவர் இன்னுமா எங்களை இந்த பரிசுத்திற்குள்ளார நடத்துவதற்கு, அவரிடத்துல நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கறதுக்கு தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளை இன்னும் அதிகமாய் நாங்கள் அறிந்து கொண்டு எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணவும், அந்த விசுவாசத்தின் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொள்கிற அற்புத அடையாளங்கள்னால் மாத்திரமல்ல தகப்பனே. அப்பா, நீங்கள் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு இதுவே வழி என்று அறிந்த எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரங்கள்ல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் ஏற்று நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.